வணக்கம். தமிழ்நாடு 2026 தேர்தலுக்கான அரசியல் களம். அதாவது இது ஒரு விளையாட்டு களம். இதில் நமக்கு பொதுமக்களாகிய நமக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் மற்றும் பல பயன்களும் கிடைக்கின்றன. முதலில் யார் யார் என்னென்ன கேம் விளையாடுறாங்க, யார் முன்னணியில் இருக்காங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நாம் பார்க்க போகிறது சேம் சைட் கோல் போடும் அரசியல்வாதி, சத்தம் இல்லாமல் ஸ்கோர் செய்யும் அரசியல்வாதி, தங்களது முயற்சிகள் சாதகமாக முடியுமா என்று அறிய முடியாமல் அலைமோதும் அரசியல்வாதி, நீண்ட நாள் பயணத்தில் உள்ள அரசியல்வாதி, தன் பேச்சை மட்டுமே மூலதனமாக வைத்து விளையாடும் அரசியல்வாதி. இப்படி நாம் பார்க்கவிருக்கும் அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்களை முதலில் பார்க்கலாம். நாம் தவேக தலைவர் விஜய் அவர்களை பற்றி முதலில் பார்க்கலாம். முதலில் மாநாடு, பெரிய கூட்டம் என்று தூள் கிளப்பினார். ரசிகர்களின் எழுச்சி மற்ற அரசியல்வாதிகளின் வயிற்றில் புளியை கரைத்தது. ஆனால் கரூர் சம்பவத்தில் எப்படி சாதுரியமாக செயல்பட வேண்டும் என்று தெரியாமல் சிறுபிள்ளைத்தனமாக செயல்பட்டார். அது ஒரு ஆக்சிடெண்ட், சாரி சொல்லி எளிதாக கடந்து போயிருக்கலாம். பதிலாக ஆளும் கட்சியை கை காட்டினார். சிபிஐ விசாரணைக்கு கோரிக்கை வைத்தார். விளைவு, பிஜேபி அரசு வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி கொண்டது. ஜனநாயகன் படமும் வெளிவர முடியாமல் தடையை சந்தித்தது. இது முதல் சேம் சைட் கோல். அடுத்து, புலி படத்திற்கு வாங்கிய சம்பளத்தை கணக்கில் காட்டவில்லை என்று கூறி 1.5 கோடி பெனால்டி விதிக்கப்பட்டது. அதை சத்தமில்லாமல் கட்டிவிட்டிருக்கலாம். அல்ப காரணங்களை சொல்லி கோர்ட் படிகளை ஏறி ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்டி 2வது சேம் சைட் கோல் போட்டார் திரு விஜய் அவர்கள். திமுகவை மட்டுமே விமர்சிப்பதன் மூலமாக எஸ்ஓபி எனப்படும் பொதுக்கூட்டங்களுக்கான அனுமதி பெறுவதில் பெரும் சிக்கல்களை சந்தித்து வருகிறார். அதற்கும் கோர்ட்டுக்கு சென்று தோல்வியடைந்தார். தேர்தல் பிரச்சாரத்திற்கே செல்ல முடியாமல் அவதிப்படுகிறார். அடுத்து குடும்ப விஷயம். அவர் மனைவி விவகாரத்து கேட்டு கோர்ட்டை அணுகியிருக்கிறார். அது அவர்களுடைய சொந்த விருப்பம், சொந்த விஷயம் என்று மற்றவர்கள் ஒதுங்க, அதுவும் திமுகவின் சதி என்று கூறி பேச ஆரம்பித்தார்கள். பிறகு திமுகவின் விமர்சனங்களை சமாளிக்க முடியாமல் திண்டாடினர். இந்த விஷயத்தில் அவர் செய்த மிகப்பெரிய விஷயம், திரிசாவை ஒரே யூனிஃபார்மில் ஒரே காரில் கைகோர்த்து நின்று போஸ் கொடுத்து ஒரு திருமணத்திற்கு சென்று வந்தார். நான் அப்படித்தான், என்னை யார் கேட்பது என்பது போல் நடந்து கொண்டது. முட்டு கொடுத்த ரசிகர்களையே முகம் சுளிக்க வைத்தது. இது இன்னொரு சேம் சைட் கோல். விளைவு, செல்வாக்கு சரிந்தது. கட்சிக்காரர்களின் ஓட்டை நம்பி மட்டுமே எந்த கட்சியும் வெற்றி பெற முடியாது. பொதுமக்களின் ஆதரவை பெற வேண்டும். அந்த வகையில் குடும்ப விஷயங்கள் மூலமாக பொதுமக்களின் ஆதரவை இழந்து நிற்கிறார். அடுத்ததாக, நிதானமாக விளையாடி பொறுமையாக மோசமான பந்தை டிஃபென்ஸ் ஆடியும், சீரான பந்துகளில் 1-2 ரன்களையும் மோசமான பந்துகளை சிக்ஸராகவும் மாற்றி களத்தில் முன்னிலையில் நிற்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். விமர்சனங்கள் வரும்போது தற்காப்பு ஆட்டம் ஆடுகிறார். அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நன்கு பயன்படுத்தி கொண்டு அடித்து ஆடுகிறார். ஃபுட்பால் பார்த்திருப்பீர்கள். நல்ல ஃபுட்பால் டீம் ஒரு சாதாரண டீம் கூட ஆடும்போது பந்து அந்த சாதாரண டீம் பக்கமாகவே இருக்கும். நல்ல டீம் பக்கம் பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் ஸ்டாலின் அவர்கள் தன் பக்கம் பந்து வந்து விழாமல் பார்த்து கொடுக்கிறார். அப்படியே பந்து வந்து விழும்போது நேர்த்தியாக ஆடி எதிரணி பக்கம் தள்ளிவிடுகிறார். விமர்சனங்களும் அவ்வாறே ஆய்கொண்டிருக்கிறது. களத்தில் முன்னேறி இருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். அடுத்ததாக திரு சீமானை எடுத்துக்கொள்வோம். அவர் தன்னுடைய வாயை மட்டுமே வைத்து அரசியல் செய்பவர். ஆக்ரோஷமான பேச்சு, பிரபாகரன், சமூக நீதி, பெரியார் என்று பேசிக்கொண்டிருந்து இளைஞர்களின் ஒரு பிரிவை அவர் பக்கம் இழுத்து கொண்டார்.
8% வாக்குகளை பெற்று தேர்தல் கமிஷனின் அங்கீகாரத்தையும் பெற்றுவிட்டார். பிரபாகரனுடன் அவர் குறைந்த தொடர்பு பற்றி உண்மைகள் வெளிவர துவங்கியது. அண்ணாமலையும் இளைஞர்கள் கவர ஆரம்பித்தார். கடைசியாக விஜயும் வந்து சேர்ந்தார். அவரும் சீமான் மாதிரியே பிரபாகரன் மட்டும் விட்டு பேச ஆரம்பித்தார். விளைவு, சீமான் தன்னை மாற்றிக்கொண்டு இதுவரை பேசியதற்கு எதிராக தடம் புரள ஆரம்பித்தார். பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை பிளப்பேன் என்று பேச ஆரம்பித்தார். இப்போது இளைஞர்கள் பெரும்பாலும் விஜயிடம் சென்று விட்டதால் பேட்டிங் செய்கிறோமா பவுலிங் செய்கிறோமா என்பது கூட தெரியாமல் நடுக்களத்தில் நின்று முழங்கி கொண்டிருக்கிறார். விளைவு என்னவாகும் என்பது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அடுத்து முக்கியமான கூட்டணியை பற்றி பேச வேண்டுமானால் அது பிஜேபி, அதிமுக, பாமக. பாமக இரண்டாக உடைந்து சிதறி கிடக்கிறது. அன்புமணி தன் தந்தைக்கு எதிராகவே தன் சொந்தங்களுக்கு எதிராகவே முதல் கோலை அடித்து விட்டார். ஓட்டுக்கள் பிரிவதை அவரால் தடுக்க முடியாது. ஏற்கனவே 4% ஓட்டுக்களை பெற்றவர்கள் இந்த தேர்தலில் என்ன ஆவார்களோ. அடுத்து பிஜேபி. அண்ணாமலை தலைவராக போட்டதிலிருந்தே பிஜேபி வளரத் துவங்கியது தமிழ்நாட்டில். இளைஞர்கள் தன் பேச்சால் கவர்ந்தார். ஆனால் மத்திய தலைமையோ எடப்பாடியுடன் சேர வேண்டும் என்பதற்காகவே திரு அண்ணாமலையை கலற்றிவிட்டனர். அவர்கள் கூட வந்த இளைஞர்கள் கூட்டம் நம்பிக்கை இழந்து இப்போது விஜய் பின்னாடி ஓடிவிட்டனர். 11% வாக்குகளை பெற்றவர்கள் இப்போது என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியவில்லை. அண்ணாமலை கடனுக்காக பேசிக்கொண்டிருக்கிறார். ஐபிஎஸ் அதிகாரி வேலையை விட்டு வந்து கட்சியில் சேர்ந்தார். அவருக்கே அந்த நிலைமையே என்று அரசியல் விமர்சகர்கள் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். அவரே கூட சேம் சைட் கோல் போட தயாராக இருப்பதாக கேள்விப்படுகிறோம். நயினார் நாகேந்திரனை தலைவராக்கினார்கள். அவர் ஒரு பொம்மை தலைவர், எந்த அதிகாரமும் இல்லாதவர். அவருக்கு களத்தில் நின்று கொண்டு வேடிக்கை பார்க்க மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்தது எடப்பாடியார் எப்படி இருந்தாலும் சிறுபான்மையினர் ஓட்டு தனக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதை உணர்ந்ததும் வழக்குகளிலிருந்து சிக்காமல் இருக்க வேண்டுமே என்று பிஜேபியுடன் சேர்ந்து விட்டார். அவர் தன் ஒருவராக களத்தில் நின்று போராடுகிறார். நின்று போடுகின்ற பால்கள் அனைத்தையும் கண்மூடிக்கொண்டு அடித்து ஆட முயற்சிக்கிறார். சில நேரங்களில் சிக்ஸர் ஆகிறது. ஆனால் எதிரில் இருப்பவர் லாவகமாக பந்துகளை போட்டு அவரை சோபிக்க விடாமல் பார்த்து கொண்டிருக்கிறார். எடப்பாடிக்கு இது வாழ்வா சாவா போராட்டம். இந்த தேர்தலில் தோற்றால் தன் தலைமை பதவிக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று அச்சப்படுகிறார். அதனால் துணிந்து களமாடுகிறார். வெற்றி பெறுவாரா என்பது தெரியாது. ஆனாலும் களத்தில் தைரியமாக நின்று போராடுகிறார். அவர் மலை போல் நம்பியிருப்பது பிஜேபியையும் அவருடைய தேர்தல் அறிக்கையையும். மக்கள் வாக்கை தாண்டி ஏதாவது செய்து தன்னை ஜெயிக்க வைத்து விடுவார்கள் பிஜேபியினர் என்று நம்புகிறார். இந்த சுவாரஸ்யமான அரசியல் விளையாட்டு களத்தில் நாம் பார்வையாளர்களாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது களம் திரு ஸ்டாலினுக்கு சாதகமாக இருப்பதாகவே தோன்றுகிறது. இன்னும் 1 மாதத்திற்கு சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இருக்கப் போவதில்லை. நாம் வேடிக்கை பார்க்கலாம். ஐபிஎல்லும் வருகிறது. எல்லாவற்றையும் விளையாட்டாக வேடிக்கை பார்ப்போம். என்ன வருகிறது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.